நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உடன் தகவல் வழங்கவும் இலங்கையில் பொதுமக்களுக்கு சிஐடி விடுத்துள்ள அவசர அறிவுறுத்தல். கொழும்பில் மர்மமான முறையில் பற்றி எறிந்த வீடு, தாய் மகள் பலி, தந்தை உட்பட 2 படுகாயம். இலங்கையில் மின் கட்டணத்தில் வரப்போகும் புதிய முறைமை கசிந்துள்ள தகவல். நாட்டில் நீர்வெட்டு தொடர்பில் வெளிவந்துள்ள அறிவிப்பு. யாழ் புத்தூரில் அடையாளம் தெரியாத சடலம் மீட்பு. இலங்கையை வந்தடைந்த இந்திய துணை ஜனாதிபதி. தடை விலக்கிய அமெரிக்கா, ரஷ்யாவிலிருந்து குறைந்த விலையில் எரிபொருள். மிதிகமவில் வீடொன்றின் மீது துப்பாக்கிச் சூடு. இன்று முதல் கொழும்பில் விசேட போக்குவரத்து திட்டம். தமிழர் பகுதியொன்றில் ஒரு குடும்பத்திற்கு விழுந்த பேரிடி, முற்றாக எரிந்து கருகிய வீடு. தொடர்பென விரிவான செய்திகள். பணம் பறிக்கும் மோசடி நடவடிக்கை தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் பொதுமக்களுக்கு அவசர எச்சரிக்கை வழங்கியுள்ளது. அதன்படி நாட்டில் போலீஸ் அதிகாரிகள் போன்று நடித்து பொதுமக்களிடம் பணம் பறிக்கும் மோசடிகள் அதிகரித்து வருவதாக கூறப்பட்டுள்ளது. தொலைபேசி அல்லது இணையம் வாயிலாக சைபர் குற்றவாளிகள் தொடர்பு கொண்டு உங்கள் மீது ஒரு விசாரணை நடைபெற்று வருவதாக கூறி மிரட்டுகின்றனர். அதிலிருந்து உங்களை காப்பாற்ற அல்லது நிவாரணம் வழங்க பணம் தேவை என்று வலியுறுத்துவதுடன் குற்ற விசாரணை என்ற போர்வையில் மக்களை பயமுறுத்தி பணத்தை பறிக்கின்றனர். இவ்வாறான சைபர் மோசடிகள் குறித்து பொதுமக்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் எனவும் கடந்த ஆண்டில் மாத்திரம் சைபர் குற்றங்கள் தொடர்பாக 10,015 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவற்றில் 3,100 முறைப்பாடுகள் நேரடியாக இவ்வாறான சைபர் மோசடிகளுடன் தொடர்புடையவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவரேனும் தொலைபேசி மூலம் போலீசாரை அடையாளப்படுத்தி பணம் கோரினால் உடனடியாக உங்கள் பகுதிக்கு அருகிலுள்ள போலீஸ் நிலையத்திற்கு தகவல் வழங்குமாறு கேட்டுக்கொள்வதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. கொழும்பின் புறநகர் பகுதியான மகரகம பகுதியில் 2 மாடி வீட்டின் மேல்தளத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 2 உயிரிழந்தனர். மேலும் 2 படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். உயிரிழந்தவர்கள் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 55 மற்றும் 16 வயதுடைய ஒரு தாயும் மகனும் என தெரிய வந்துள்ளது. காயமடைந்தவர்கள் 46 வயதுடைய தந்தையும் வீட்டின் உரிமையாளரான 76 வயதுடைய முதியவரும் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். வீட்டில் ஏற்படுத்திய அண்டை வீட்டார் அணைத்ததுடன் தீ காயங்களுக்குள்ளான 2 ஆண்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வீட்டை மேலும் சோதனையிட்ட போது அறையில் இருந்த 2 பெண்களின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. தீ விபத்து ஏற்பட்ட வீட்டுக்குள் பெட்ரோல் வாசனை வீசியதால் யாரோ ஒருவரால் அல்லது தரப்பால் இந்த வீட்டுக்கு தீ வைக்கப்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். இந்த குற்றத்திற்கான காரணம் இதுவரை தெரிய வரவில்லை. மகரகம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும் மின் கட்டணத்தை திருத்தும் புதிய சூத்திரத்தை அறிமுகப்படுத்த எரிசக்தி அமைச்சு நடவடிக்கை எடுத்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆங்கில செய்தித்தாள் ஒன்றை மேற்கோள் காட்டி இந்த செய்தி வெளியாகியுள்ளது. இலங்கையில் தற்போது நடைமுறையில் உள்ள 3 மாதங்களுக்கு ஒரு முறை மின்சார கட்டணத்தை மாற்றியமைக்கும் முறைக்கு பதிலாக குறித்த புதிய நடைமுறையை கொண்டு வருவது குறித்து அவதானம் செலுத்தப்பட்டு வருவதாக தெரிய வருகிறது. அந்த செய்தியில் மேலும் இந்த புதிய கட்டண சூத்திரத்தை இறுதி செய்வது தொடர்பாக எரிசக்தி அமைச்சகம், நிதியமைச்சும் தற்போது பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகின்றன. ஆண்டின் முதல் சில மாதங்கள் வறட்சியாகவும் ஆண்டின் இறுதியில் அதிக மழையும் கிடைப்பதை இந்த புதிய முறை கணக்கில் கொள்ளும். தற்போதைய முறையில் வறட்சி காலத்தில் கட்டண அதிகரிப்பதையும் மழைக்காலத்தில் குறைவதையும் நுகர்வோர் எதிர்கொள்கின்றனர். இந்த நிலையில் புதிய முறையின்படி ஆண்டின் தொடக்கத்தில் ஒரு முறை மட்டுமே கட்டணம் நிர்ணயிக்கப்படும். இதனால் முதல் 6 மாதங்களை மின்சார சபை நட்டத்தை சந்தித்தாலும் ஆண்டின் 2ஆம் பாதியில் கிடைக்கும் வருவாய் மூலம் அந்த நட்டத்தை ஈடுகட்ட முடியும் என்று அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் குறித்த சூத்திரம் இறுதி செய்யப்பட்ட பின்னர் மின்சாரத்துறை ஒழுங்குமுறை அமைப்பான இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவும் வறட்சி நிலைக்கு மத்தியிலும் தற்போதைக்கு புதிய நீர்வெட்டுகளை நடைமுறைப்படுத்தும் தீர்மானம் எதுவும் எடுக்கப்படவில்லை என்று தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபையின் தலைவர் சந்தன பண்டார தெரிவித்துள்ளார். தற்போதுள்ள நீர் வளங்கள் மிகவும் வினைத்திறனான முறையில் முகாமைத்துவம் செய்யப்பட்டு வருகிறது.
கண்டி மற்றும் குண்டசாலை ஆகிய பகுதிகளில் கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை நிலவிய 10 நாள் நீர் விநியோக தடை தற்போது சீர் செய்யப்பட்டுள்ளது. பலகொள்ள நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் நீர் இறைக்கும் பம்பிகள் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறுகளே இந்த தடைக்கு காரணமாக அமைந்தன. டித்வா சூறாவளியின் தாக்கத்தை தொடர்ந்து நீர் சேகரிக்கும் பகுதிகளில் அதிகளவிலான சேறு மற்றும் வண்டல் மண் படிந்ததால் சுத்திகரிப்பு நிலையத்தின் வடிகட்டுதல் செயற்பாடுகள் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டிருந்தன. கடும் வெப்பம் காரணமாக விக்டோரியா நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் கணிசமாக குறைந்துள்ள போதிலும் தற்காலிக அணைக்கட்டு ஒன்றை அமைத்து நீர் சுத்திகரிப்பு முறைமை அதிகாரிகள் மீண்டும் நிலைநாட்டியுள்ளனர். நீர் விநியோகம் இன்னும் முழுமை பெறாத பகுதிகளுக்கு கொள்கை ஊர்திகள் மூலம் குடிநீர் வழங்கப்பட்டு வருகின்றது. அத்துடன் விக்டோரியா நீர்த்தேக்கத்தின் ககரகம தடாகத்தில் இருந்து நேரடியாக சுத்திகரிப்பு நிலையத்திற்கு குழாய்கள் மூலம் நீரை திருப்பிவிடும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இப்பணிகள் அடுத்த 2 முதல் 3 நாட்களுக்குள் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி பகுதிகளில் இருந்து அடையாளம் காணப்படாத 2 சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். புத்தூர் வலிகாவம் கிழக்கு பிரதேச சபை எதிர்புத்தூர் மெதடிஸ்ட் மிஷன் பாடசாலையின் பின்பக்கத்தில் உள்ள குளம் அருகில் சுமார் 50 வயது மதிக்கத்தக்க ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த சடலத்தை அடையாளம் காண முடியவில்லை என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அச்சுவேலி காவல்துறையினர் இது தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அத்துடன் கிளிநொச்சி காஞ்சிபுரம் பகுதியில் உள்ள காடொன்றுக்குள் இருந்து நபரொருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவரின் அடையாளம் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை. அத்துடன் குறித்த சடலம் அடையாளம் காண முடியாத நிலையில் சிதைவடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மரண பரிசோதனையானது இன்று நடைபெறவுள்ளதுடன் கிளிநொச்சி காவல்துறையினர் இது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள இந்திய துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் இன்று காலை நாட்டை வந்தடைந்துள்ளார். இந்திய துணை ஜனாதிபதியுடன் 49 பேர் கொண்ட தூதுக்குழுவினரும் இந்த விஜயத்தில் இணைந்து கொண்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. இந்திய விமான சேவைக்கு சொந்தமான இந்தியா 1 ரக விமானம் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்த இவர்கள் நாளைய தினம் வரை தங்கியிருப்பார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் விமான நிலையத்தில் வைத்து அவருக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் குமார கமகே உள்ளிட்ட இலங்கை பிரதிநிதிகளால் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த விஜயத்தின் ஒரு பகுதியாக அவர் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் பிரதமர் ஹரணி சூரிய உள்ளிட்டவர்களை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபடவுள்ளார். அத்துடன் அரசியல் பிரதிநிதிகளோடு அவர் கலந்துரையாடலிலும் ஈடுபடவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதை மையமாக கொண்டு பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் பரிமாறப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவிடமிருந்து சலுகை விலையில் எரிபொருளை கொள்வனவு செய்யும் வாய்ப்பு இலங்கைக்கு கிடைத்துள்ளது. கடல் மார்க்கமாக கொண்டு செல்லப்படும் ரஷ்ய எண்ணெய் மற்றும் பெட்ரோலிய தயாரிப்புகளை விற்பனை செய்வதற்கு ட்ரம்ப் நிர்வாகம் மேலும் 1 மாத கால சலுகை காலத்தை அறிவித்துள்ளது. ரஷ்ய எண்ணெய்க்கான தற்காலிக பொருளாதார தடை விலக்கை இனிமேல் நீட்டிக்கப் போவதில்லை என்று அமெரிக்கா கடந்த புதன்கிழமை அறிவித்திருந்த பின்னணியில் இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளமை முக்கியத்துவத்தை பெறுகின்றது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்க-இஸ்ரேலிய போரின் போது கடுமையாக உயர்ந்த உலகளாவிய எரிசக்தி விலைகளை கட்டுப்படுத்த நிர்வாகத்தின் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை அமைந்துள்ளது. இவ்வாறான பின்னணியில் இலங்கைக்கு தேவைப்படும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இரு நாடுகளுக்கும் இடையிலான ராஜேந்திர ஒப்பந்தங்களின் கீழ் சலுகை விலையில் ரஷ்ய எரிபொருள் மற்றும் நிலக்கரியை வழங்க ரஷ்ய அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளது. இதேவேளை மத்திய கிழக்கில் யுத்த மோதல்கள் ஆரம்பமானதன் பின்னர் நாட்டுக்கு கச்சா எண்ணெய் ஏற்றி வந்த முதலாவது கப்பல் கொழும்பு துறைமுகத்தை 17ஆம் தேதி அன்று வந்தடைந்தது. தேஷ் மகிமா என பெயரிடப்பட்ட இக்கப்பல் இந்திய கப்பல் கழகத்திற்கு சொந்தமானது. ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து வருகை தந்த இக்கப்பல் 97,500 மெட்ரிக் டன் கச்சா எண்ணெயை நாட்டுக்கு கொண்டு வந்துள்ளது. இந்த கச்சா எண்ணெய் கையிருப்பு சபகஸ்கந்த சுத்திகரிப்பு நிலையத்துக்கு அனுப்பும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. அதேபோல் அமெரிக்காவிலிருந்து இலங்கைக்கு வருகை தரவுள்ள மற்றொரு எரிபொருள் தாங்கிய கப்பல் நேற்று முன்தினம் இலங்கையை நோக்கி தனது பயணத்தை ஆரம்பித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மிதிகம பகுதியில் வீடொன்றின் மீது துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். யாகவத்த ஹங்கொட பிரதேசத்தில் உள்ள வீட்டின் மீது நேற்றிரவு 11:40 மணியளவில் இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது. மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த இருவர் இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
அத்துடன் குறித்த வீட்டில் இருந்த மோட்டார் வாகனம் ஒன்றின் மீது தீ வைக்கவும் அவர்கள் முயற்சித்துள்ளதாக கூறப்படுகிறது. துப்பாக்கிச் சூட்டினால் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை எனினும் வீட்டுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த துப்பாக்கிச் சூடு சம்பவத்தை மிதிகமல் லங்சி என்பவர் வழிநடத்தி இருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். இந்திய துணை ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ விஜயத்தை முன்னிட்டு இன்று மற்றும் நாளை விசேட போக்குவரத்து திட்டம் நடைமுறைப்படுத்தப்படவுள்ளதாக காவல்துறையினர் அறிவித்துள்ளனர். இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு வருகை தரும் இந்திய துணை ஜனாதிபதி நாளை வரை நாட்டில் தங்கியிருப்பார் என்றும் அவர் இன்று காலை நாட்டை வந்தடைந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை மற்றும் நாளை திங்கட்கிழமை ஆகிய இரு தினங்களிலும் கொழும்பு மற்றும் அதனை சூழவுள்ள பகுதிகளில் விசேட போக்குவரத்து திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளமை காவல்துறையினர் வெளியிட்டுள்ளனர். இந்திய துணை ஜனாதிபதி இன்று காலை இலங்கையை வந்தடைந்துள்ளார். கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து பலத்த பாதுகாப்புடன் கூடிய வாகன பேரணியில் காலிமுகத்துறையில் அமைந்துள்ள தாச்சமுத்ரா ஹோட்டலுக்கு வருகை தந்துள்ளார். இதன் காரணமாக அவர் பயணிக்கும் காலப்பகுதியில் அந்த பகுதிகளில் விசேட போக்குவரத்து ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதனைத் தொடர்ந்து அவர் தங்கியிருக்கும் ஹோட்டலில் இருந்து ஜனாதிபதி செயலகத்துக்கு செல்ல உள்ளதால் அதனை சூழவுள்ள வீதிகளிலும் போக்குவரத்து மட்டுப்படுத்தப்படும் என்று போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் நாளை திங்கட்கிழமை அவர் பயணிக்கும் வீதிகளை அண்டிய பகுதிகளிலும் விசேட போக்குவரத்து திட்டங்கள் அமுலில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு மற்றும் வாகன நெரிசலை கருத்தில் கொண்டு இந்த நாட்களில் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு வாகன சாரதிகள் மற்றும் பொதுமக்களை காவல்துறையினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். வவுனியா தம்மணி புளியங்குளம் பகுதியில் வீடு ஒன்று தீயில் முற்றாக எரிந்துள்ளது. சம்பவம் இடம்பெற்ற நேரத்தில் வீட்டில் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் ஏற்படாமல் தவிர்க்கப்பட்டுள்ளது. இதேவேளை அயலவர்களின் உதவியுடன் தீயை கட்டுப்படுத்த முயற்சி செய்தமையினால் மேலதிக அனர்த்தம் தவிர்க்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக நெல்லுக்குளம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். மின்சார கோளாறு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தமிழொலி ஒரே பார்வையில் இன்றைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழொலி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.